சாலமோனுடைய நடபடிகள். சாலமோனின் மற்ற நடபடிகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரகபயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சாலமோனை பற்றிய சரித்திரம் இந்த வசன பகுதியில் நிறைவு பெறுகிறது. சாலமோனுடைய நடபடி புஸ்தகம் என்று ஒரு புதிய புஸ்தகத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சாலமோனுடைய சரித்திரங்கள் எல்லாம் விரிவாக எழுதப்பட்டிருக்கலாம். சாலமோன் தன்னுடைய சரித்திரத்தை எழுதுவதற்காக சரித்திர ஆசிரியர்களை நியமித்திருக்கலாம். சாலமோனின் மற்ற நடபடிகளும் அவர் செய்தவை அனைத்தும் அவருடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோனுடைய சரித்திரத்தில் கர்த்தருக்கு சித்தமான சம்பவங்கள் மாத்திரம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். தாவீதின் ஆட்சி காலத்தைப் போலவே சாலமோனுடைய ஆட்சி காலமும் நீண்ட ஆட்சி காலமாய் இருக்கிறது. ஆனால் தாவீதைப் போல சாலமோன் நீடித்த ஆயுசோடு ஜீவிக்கவில்லை. சாலமோன் பூரண ஆயுசு காலம் வரையிலும் ஜீவிக்காமல் சீக்கிரத்தில் மரித்து போகிறார். சாலமோனுடைய பாவம் அவருடைய ஜீவிய காலத்தை குறைத்து விடுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். சாலமோன் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரையும் ஆளுகை செய்தார். அவருக்கு பின்பு இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேல் தேசத்தை பல ராஜாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ராஜ்யபார காலத்தின் விவரம் வருமாறு: இஸ்ரவேலின் முதல் 3 ராஜாக்களாகிய சவுல், தாவீது, சாலமோன் ஆகியோர் 40 வருஷங்கள் ஆளுகை செய்தார்கள். அதன் பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் மட்டுமே 40 வருஷம் ஆட்சி புரிந்தான். ஆஷா 41 வருஷமும், உசியா 52 வருஷமும், மனாசே 55 வருஷமும் ஆட்சி புரிந்தார்கள். மற்ற ராஜாக்களின் ஆட்சி காலம் மிகவும் குறைவாகவே இருந்தது. சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறார். சாலமோனுடைய குமாரனாகிய ரகபயாம் அவருடைய ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். சாலமோன் கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ளவில்லை. அவர் தாவீதைப் போல கர்த்தருடைய வழிகளில் நடக்கவில்லை. ஆனால் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அவர் தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் நடக்கிறார். சாலமோன் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறார்.